அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில வருடத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் பகுதி. ஆதாமின் வழிமரபினர். ஆதாமின் வழிமரபினர் அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்து 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 915 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனாக்கு 70 வயதான போது அவனுக்கு மகலலேல் பிறந்தான். மகலலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகலலேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு ஏரேது பிறந்தான். பிறந்த பின் மகலலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலலேலுக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகலலேல் இறந்தான். ஏரோதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் ஏரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரோதுக்கு புதல்வரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரோது இறந்தான். ஏனோசுக்கு 65 வயதான பொழுது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்குக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு இருந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் பிறந்தனர். ஏனோக்குக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசேலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்த பின் மெத்துசாலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசாலாவுக்கு புதல்வரும் பிறந்தனர். மெத்துசேலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். லாமேக்கிற்கு 182 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்கு உள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் லாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். லாமேக்கிற்கு புதல்வரும் பிறந்தனர். லாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இருந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தொடக்க நூல் 5ஆம் பகுதி வாசித்து முன்றாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் அதிகப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.